Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முரி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக சில பதிவுகளை இட்டிருந்தேன். அதில் எவ்வாறு வாக்களிப்பது, எப்படி வாக்களிப்பது என்பது தொடர்பான, யாரு வாக்காளர்கள் என்பது தொடர்பான சில பதிவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்று உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர் இல்லாத வேற யாராவது, அதாவது கள்ள ஓட்டு சம்பந்தமான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். பல அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்குது. அதாவது கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என்ற விதத்துல சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்று விட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்தல்கள் விசேட திட்ட சட்டத்தின் படி, அதாவது 2023 ஆண்டின் 21ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் யாராவது ஒரு ஆள் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 12 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும், அதாவது 12 மாதங்கள் சிறை வழங்கலாம், அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கலாம், அல்லது இரண்டையும் சேர்த்து வழங்கலாம். இது மாதிரியான ஒரு தண்டனை வழங்கப்படும் என்றும், இது மேல் நீதிமன்றத்தின் மூலம் தான் இந்த தண்டனை வழங்கப்படும், இந்த வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. சகலருக்கும் வெற்றி, ஐக்கியமான நாடு. 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில திருத்தங்கள் வர 2023ஆம் ஆண்டின் திருத்தத்தின் அடிப்படையில் தான் 12 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய் ஃபைன் அல்லது இரண்டும் என்ற தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஆகவே கள்ளவாக்கு அளித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட நபர் ஒருவருக்கு இது மட்டும் தண்டனை இல்லை, அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வாக்களிக்கிறதுக்கு தடை விதிப்பதோடும் வாக்காளர் பட்டியல்ல பெயரை பதியறதுக்கு 7 ஆண்டுகளுக்கு வாக்காளர் பட்டியல்ல பெயர் பதியறதுக்கு தடை விதிப்பதற்கும் உத்தரவிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவிச்சிருக்கிறது. ஆகவே சிலர் ஊக்குவிப்பாங்க, அதாவது அநியாயம் தானே, அநியாயமா ஓட் போது தானே, நாங்க யூஸ் பண்ணுவோம், இதை எப்படி சார் பாவிப்போம் அப்படின்னு சிலர் ஊக்குவிப்பாங்க. அவங்களோட கதைகளுக்கு எல்லாம் மாட்டிப்பட்டு கொள்ள வானம். ஏனென்று கேட்டா, தண்டனை என்று வரக்கோல அது யாரு அந்த ஸ்பாட்ல குற்றம் செஞ்சதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆகவே யாரு எதை சொன்னாலும் நீங்க சிந்திச்சு உங்களுடைய வாக்கை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.